ஒரு புதிய காலத்தின் தீபத்தை கையில் ஏந்தியவர் டாக்டர் புத்ரி தாத்தி, பத்மஸ்ரீ 2026. இருளை கடந்து செல்லும் போதுதான் ஒளி பிறக்கும் என்று சொல்வார்கள். அந்த ஒளியாகவே புத்ரி தாத்தி மாறினார். 15 வயதிலேயே அவள் வாழ்க்கையின் ஒரு கடினமான உண்மையை உணர்ந்தாள். பள்ளியை அறியாத குழந்தைகள், அவர்களின் எதிர்காலம் இருளில் மூழ்கியிருந்தது. அந்த சமூகத்தில் பெண்களுக்கு மதிப்பும் இல்லை, உரிமையும் இல்லை. இந்த பெண்களுக்கு நாம உதவலைன்னா யார் உதவுவாங்க? அவங்கள சுயமா வாழக்கூடியவர்களா மாத்தணும்னா கல்வி ரொம்ப முக்கியம். ஒரு கடினமான பாதை, நக்சல் பாதிப்பு கொண்ட பகுதி, மக்கள் அங்கிருந்து வெளியேறிக் கொண்டிருந்த இடம். எண்ணற்ற சவால்கள். பசி, தாகம் எதையும் பொருட்படுத்தாமல் அவள் கிராமமாக பல மைல்கள் நடந்து சென்றாள். மக்களிடம் விளக்கி அவர்களை ஊக்குவித்தாள். அவள் மக்களிடம் பேசினாள், குழந்தைகளை ஊக்கப்படுத்தினாள், பெற்றோர்களுக்கு உற்சாகமளித்தாள். சில சமயம் நாங்க போனா மக்கள் கதவே சாத்திடுவாங்க. அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். காலத்தின் போக்கில் மூடப்பட்டிருந்த அந்த கதவுகள் திறக்கத் தொடங்கின. 90கள்ல குழந்தைகளுக்காக ஒரு சின்ன பள்ளியை நான் தொடங்கினேன். திறமை வலிமையாக மாறியது. பஸ்தரின் பல மாவட்டங்களை சேர்ந்த பெண்களை அவங்க ஒன்றாக இணைத்தார். அவங்களுக்கு தையல் பயிற்சி கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த பெண்கள்ல பல பேரு அவங்க வாழ்வாதாரத்தை தாங்களே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. கலாச்சாரம் மீண்டும் உயிர்ப்புடன் ஒலிக்கத் தொடங்கியது. ஒரு காலத்தில் அவளை நிராகரித்த அதே சமூகம் இறுதியில் அவளை அரவணைத்தது. ஆனால் புத்ரி தாத்திக்கு எந்த விருதையும் விட மதிப்பு மிக்கது ஒன்று இருந்தது. குழந்தைகளின் முகத்தில் மலரும் புன்னகை, கல்வியை நோக்கி அவர்கள் முன்னேறும் அடிகள். அவர்களுக்கு அவள். இன்னைக்கு மக்கள் எல்லா துறையிலயும் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. இது ஒரே ஒரு புத்ரி தாட்டி பண்ண வேலை மட்டும் இல்ல. தொலைதூர காட்டுல இருந்து ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவரை முன்னேற்றுவது, அதுதான் மரியாதையின் உண்மை அர்த்தம். அதுதான் சுயமரியாதை. இதுல ஒரு ஆழமான நோக்கம் கிடைக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்துல நாம சமூகத்துக்கு தேவைப்படுறவங்கன்னு ஒரு உணர்வு வரும். டாக்டர் புத்ரி தாத்தி, பத்மஸ்ரீ 2026. கோடி கோடி நமஸ்காரம்.